பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க, வாஸ்தவம், சரி, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபாய்க்கு கடலில் போய் பேனா வைக்கிறாங்களே, அந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? எப்படி சொந்த பணம்? இவங்க எப்படி இப்போ விவசாயம் பண்ணாங்களா, இல்லை ஆட்டோ ஓட்டினாங்களா, இல்லை ரிச்சா இழுத்தாங்களா, மூட்டை தூக்குனாங்களா, இல்லை ஒரு கண்ட்ராக்டர் இருந்தாங்களா, ஒரு பஸ்ஸு ஓட்டினாங்களா, என்ன பண்ணாங்க? இல்லை ஒரு வாத்தியாராக இருந்திருக்காங்களா, இல்லை ஒரு இன்ஜினியராக இருந்திருக்காங்களா? அப்படியே ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ வருமானம்? இப்போ 80 கோடி ரூபா 100 கோடி ரூபா வருமானம் இது பேனா வைக்கிறேங்கிறாங்களே, எப்படி இந்த பணம் அவங்களுக்கு வருது? இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்க. அரசியல்வாதிங்க அவங்க அவங்க சொல்கிறது தான். மக்கள் எப்போயுமே திருந்த மாட்டாங்க. நல்லவனாக பார்த்து கொண்டு வரணும். நல்லவனாக இருந்தாங்க. இந்த கேப்டன் எவ்வளோ செஞ்சார் மக்களுக்காண்டி. ஆனால் நல்ல மனுஷன், அவரெல்லாம் கை விட்டாங்க இந்த மக்கள். நம்ம மக்களும் திருந்த மாட்டாங்க. ஆனால் அவரெல்லாம் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு எப்படி எப்படியே வந்திருக்கும். அப்படி ஆள்லாம் விட்டாங்க கை.